இன்னைக்கு கீரை சாதம் செய்கிறோம். பருப்பு 50 பருப்பு போதும். துவரம் பருப்பு நல்லா கலந்து பண்ணி நல்லா 3 வாட்டி நல்லா கலந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு டம்ளர் மஞ்சப்பொடி கொஞ்சம், பருப்பு ஒரே விசில் தான். பருப்பு வச்சாச்சு. ஒரு விசில் வந்தோடனே கீரையும் வச்சுக்கலாம். பருப்பு ஒரே விசிலில் வெந்துருச்சு, எடுத்து கொட்டியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கீரை சாதத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். மிளகாயெல்லாம் தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் போதும். உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 5-6 போட்டு. பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சா போதும். ஒரு விசில் அடிச்சிருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. நல்லா குழைவா வேகணும். பருப்பு 2 ஸ்பூன் போடணும். தேங்காய் பால் ஊற்றணும், அப்போதான் டேஸ்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதில் சோறை போட்டு கிண்டிட வேண்டியதுதான். சாப்பிட்லைங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரைக்கு 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும். இதில் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனு ஏதோ நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டா, எப்போ சாதம் கட்டினாலும் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கணும். டேஸ்டாக இருக்கும் சாப்பிடையில. ரெடி ஆயிடுச்சு. சொல்லிடு. இது மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.